என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே இந்த பதிவினை நீ கேட்டுவிடு. ஏனென்றால், நீ எதிர்பார்த்திராத ஒரு ஆண் உன்னுடைய பல நாள் பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய நாளாக நாளைய விடியல் உனக்கு அமையப் போகிறது. அப்படியானால் உன்னுடைய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரக்கூடிய இந்த நேரம் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவரை நீ எதிர்பார்க்கவில்லை. அப்படியானால் அவர் வந்து நின்றால் உனக்கு எப்படி தெரியும் இவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் என்று? அதனால்தான் தாயாக நின்று உனக்கு அதனை சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலுமே சில பிரச்சனைகளை என் பிள்ளையினால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். சில பிரச்சனைகளை என் பிள்ளையினால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை எவ்வளவுதான் முயன்றாலும் என் பிள்ளைக்கு அதை பற்றி எந்த விவரங்களும் தெரியப்போவது இல்லை. சுற்றி இருக்கும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கான உணர்வுகளை என்னவென்று கொடுக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு யாருமே இல்லை என்று நாம் நினைப்பது ஒருபுறம், யாராவது வந்தால் அவர்கள் யாரென்று தெரியாமல் இருப்பது இன்னொரு புறம். நமக்கான நன்மைகளை, நம்மை தேடி வருகின்ற நன்மைகளை நாம் உணராத வரை எவ்வளவுதான் தெய்வம் முன்வந்து நமக்கு கொடுத்தாலும் அது என்னவென்று நமக்கு புரிந்துவிடப் போவது கிடையாது. அது என்னவென்று நமக்கு தெரிந்துவிடப் போவது கிடையாது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தேடிக்கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் எனக்கு மகிழ்ச்சி. உன் தாயானவள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் பிள்ளை என் வார்த்தைகளை கேட்டாவது தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறதே என்ற ஒரு சந்தோஷம் உன் தாய்க்கு வந்துவிடும். இந்த சந்தோஷம் என்றுமே எனக்கு நீ நிலையாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புவாயானால் இவை ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு வாழ்ந்து விட வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்களை நீ சரியாக கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் பேச நினைக்கும் எல்லாமுமாக உனக்கு நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த நேரம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் இந்த காலம் மட்டும் இனி உனக்கே என்று நான் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ நன்மைகளாக நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழும் காலம் உனக்கான காலமாக மாற வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி வரும் எல்லா தீர்வுகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும், ஏதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது யோசித்து எதையாவது சிந்தித்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் கலக்கம் கொள்ளாமல் நில். உன்னிடத்தில் நான் நின்று பேசுகிறேன். உன்னிடத்தில் நான் நின்று என்னவென்று உனக்கு உணர்த்துகிறேன் என்பதனையும் நீ மறக்காது. எதையுமே நான் உனக்கு பெரிதாக சொல்லிவிட முடியவில்லை. ஏன் தெரியுமா? சில விஷயங்களை இதுதான் என்று நான் உனக்கு உணர்த்தினால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். இப்படியெல்லாமும் நடக்கக்கூடாது என்றும் இப்படியெல்லாமும் நடந்து விடாது என்றும் தான் நீ சொல்கிறாயே தவிர, சரி நடந்துவிட்டால் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ ஒருபோதும் சொல்லிவிடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் இதுபோல பல விஷயங்கள் உன்னை கடந்து செல்கிறது. உன்னுடைய ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாததனால்
பல விஷயங்கள் உன்னை தாண்டி செல்கிறது. அப்படியானால் அது உனக்கு என்னவாக மாறும்? உனக்கு புரிகிறதா? என் குழந்தையே, ஒரு விஷயம் உன்னை கடந்து செல்கிறது என்றால் அது மீண்டும் உன்னை தேடித்தானே வரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவை நாம் கொடுக்காத பொழுது அது நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரத்தானே செய்யும். வேறெங்கு செல்லும்? அதனால்தான் எப்பொழுதும் உன் தாயானவள் நான் சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீ முடிவு கொடுக்க வேண்டும் என்று. அதனால்தான் இன்று இவர் பல நாள் பிரச்சனைக்கு முடிவு கொடுக்க வந்திருக்கிறார். பல நாள் பிரச்சனைக்கு தீர்வு தர வந்திருக்கிறார். இப்படி இந்த பிரச்சனையை என் பிள்ளை இந்த அளவிற்கு நீ வளர விட்டிருக்க வேண்டாம். இந்த அளவிற்கு இந்த பிரச்சனையை நீ கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டாம். உன்னோடு உன் தாயினுடைய அன்பு தருவதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று நீ தெரிந்து கொள். எல்லாவற்றிலும் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு உண்மைகளிலும் நீ உணர நினைக்கும் பல விஷயங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு அத்தனை தெளிவையும் சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பதனை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நடக்கும் எல்லா மாற்றங்களையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்கின்ற மாற்றங்களும் நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த மாறுதல்களும் இனியும் உனக்கு புரியவில்லை என்றால் என் பிள்ளை இனி எப்பொழுதுமே நீ நிச்சயமாக ஒரு ஓரமாகத்தான் நின்று எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பாய். உன்னை எதற்கும் உதவாத ஒருவராக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்கு. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஓடத் தொடங்கு. என் குழந்தை சொல்லலாம், அம்மா எனக்கு வயதாகிறது, நான் இதற்கு மேலும் எங்கே ஓட, எங்கே சுறுசுறுப்பாக இயங்க என்று. நான் சொல்கின்றேன், வயது எதற்கும் ஒரு தடையல்ல. இத்தனை நாளும் இந்த பிரச்சனை உன்னை தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்படியானால் இப்பொழுதாவது நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்பொழுதாவது உன் தாயின் வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லவா? அம்மா சொல்கின்ற நல்ல விஷயங்களை நீ உணர வேண்டும் அல்லவா? இதற்கெல்லாமும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டிரு. இதற்கெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை உன்னை தயாரான மனநிலையில் நீ வைத்திடு. என்னதான் நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் சொல்கின்றேன். இதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை மட்டும் சற்று ஆழமாக நீ சிந்தித்து பார். இனி உனக்கு நடக்கும் பல தருணங்கள், உனக்கு நடக்கும் பல விஷயங்கள், இனி எந்த நாளும் உன்னை தேடி வரும் பல துன்பங்களுக்கு உனக்கு தீர்வு கொடுக்க நான் உன்னோடு துணை இருக்க எப்பொழுதும் உடன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். துணை இருக்கும் காலம் இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளிலும் உனக்கு மேன்மையை கொடுக்க வேண்டும், உனக்கு முழுமையை கொடுக்க வேண்டும். வருகின்றவர்களை ஒருபோதும் நாம் அவமானப்படுத்திவிடக்கூடாது. நம்முடைய கஷ்டங்களையும் காயங்களையும் அறிந்த ஒருவர் நமக்கான தீர்வை கொடுக்க வருகின்ற பொழுது நீ யார் என்று கேட்பதோ, உனக்கென்ன என்று சொல்வதோ கூடாது. எல்லாமும் ஒரு நாள் மாறும் பொழுது, தலைகீழாக மாறி நிற்கும் பொழுது, இன்று யார் நமக்கு உதவி செய்ய வந்து அந்த உதவி நமக்கு கிடைக்காமல் போகிறதோ அவரால் இன்னொருவர் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ உணர வேண்டும். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சுற்றி இருக்கும் விஷயங்களோடு, உன்னை தேடி வரும் உண்மைகளோடு நீ எப்பொழுதும் கவனமாகவும் தெளிவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக்கி கொடுக்கும். இந்த நேரம் இனி உன்னை சுற்றி எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னை சுற்றி எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்.
நம்பிக்கை கொண்டு நாம் செய்ய நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னை உறுதியாக்கி கொடுத்து விட்டாயானால் அது போதும். வராகி சொல்லச் சொல்ல இனி உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? வாழ்க்கை முழுமையிலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து தரும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இது போன்ற நேரங்கள் எல்லாமும் இனி உனக்கு மனத்தெளிவை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த தாயின் அன்பு நிலைத்திருக்கும் பொழுது உன்னை சுற்றியும் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உனக்கான மன வலிமையை தருகிறது. எதையும் சமாளிக்க முடியும் என்ற மன புரிதலை உனக்கு கொடுக்கிறது. அதுவும் இந்த தாயிடம் இருந்து என்றால் இதை பெற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன கஷ்டம்? இதையும் தாண்டி உனக்கான உதவியோடு வருகின்ற ஒருவரை நான் அடையாளப்படுத்தி கொடுக்கும் பொழுது அதை எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. நல்லது நடக்கக்கூடிய இந்த நேரமும் இனி உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலையும் உன்னை மேலும் மேலும் சரியாக மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த உண்மைகளோடு நீ எப்பொழுதும் சரியாக வாழ்ந்து காட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் நின்று நான் ஒவ்வொரு மாறுதல்களையும் உறுதியாக்கி தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலும் என் பிள்ளை செய்ய நினைக்கும் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி, உன்னோடு நான் என்னவெல்லாமும் சொல்ல எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ எந்த காலத்திலும் இனி கைவிட்டு விடாதே. நடப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் இனி உன்னை தேடி வருவதனை நீ புரிந்து கொள். நாளைய பொழுது வியாழக்கிழமையின் பொழுது. இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை பணம் என்ற ஒரு பிரச்சனைக்குள் தள்ளி விட்டு கொண்டுதான் இருக்கின்றது. பணம், அதாவது பொன்னையும் பொருளையும் வைத்துத்தான் இங்கு ஒரு மனிதனை எடை போடுகிறார்கள். யாருடைய குணத்தை வைத்தும் இங்கு யாரையும் எடை போடுவதில்லை. யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். அவர்களைத்தான் நல்லவர்கள் என்று கூட சொல்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது. ஒவ்வொருவரையும் இப்படித்தான் மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் இந்த மனிதர்கள் மட்டும் என்ன இதற்கு விதிவிலக்கா? எந்த நாளும் பணம் என்ற ஒன்றை வைத்து உன்னை எடை போடுகிறார்கள். ஆனால் என் பிள்ளை அதற்கெல்லாமும் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது. அதற்கெல்லாமும் என் குழந்தை ஒருபோதும் வருந்தியது கிடையாது. இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளையினுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளையினுடைய சிந்தனைகள் என்ன தெரியுமா? என் குழந்தையினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதுமே யோசிக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்காக அந்த பணத்தை அடைந்து அவர்கள் முன்னிலையில் பகட்டாக வாழ வேண்டும் என்ற ஆசையெல்லாம் என் பிள்ளைக்கு இல்லை. தனக்கு தேவையான பணம் எப்பொழுதும் மற்றவர்களிடம் கையேந்தாத ஒரு நிலைமை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரிடம் கையேந்தி ஒரு உதவி கேட்கும் நிலை தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் என் பிள்ளையினுடைய எண்ணமாக இருக்கின்றது. அந்த எண்ணம் நிச்சயமாக நீ கேட்டதை, நீ விரும்பியதை உனக்கு தரும்படியான ஒரு நிலையை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ புரிந்து கொண்டு வாழும் நேரம் வந்து விட்டது. எந்த நாளிலும் என் பிள்ளை
தன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் விட்டுவிடக்கூடாது. பணம் படுத்துகின்ற பாடு சுற்றி இருப்பவர்களை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. அது போதும். முதலில் அதை உன் கையில் எடுத்துக்கொள். அதாவது இவர்கள் யார் என்பதனை தெரிந்து கொள்ள உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை உன் கையில் எடுத்துக்கொள். தெய்வம் எதனால் உன்னிடம் பணம் கொடுக்கவில்லை என்பது இப்பொழுது உனக்கு புரிய வேண்டும். ஏன் தெரியுமா? அது கைகளில் இருப்பதனால்தான் அவர்களின் குணம் கெட்டு மதி கெட்டு அவர்கள் எதிரில் இருப்பவர்களை காயப்படுத்துகிறார்கள். அது இல்லாததனால்தான் நீ பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொள்கிறாய். இவ்வளவுதான். உன்னிடமும் இருக்கும் பட்சத்தில் நீயும் இவர்களைப் போலத்தான் ஆடத் தொடங்கி விடுவாய். பணம் என்பது ஒரு போதை. அது ஒவ்வொரு மனிதனையும் நிச்சயமாக மாற்றிவிடும். இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் அவர்களினுடைய நிலைமையை தலைகீழாக புரட்டி போடும். அப்படியானால் பணம் வரக்கூடிய வழி உனக்கு தெரிந்துவிட்டது. அதற்கான முயற்சியை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அதற்கான பலனை உனக்கு கொடுக்க ஒருவர் வேண்டுமல்லவா? நீ செய்கின்ற இந்த முயற்சிக்கேற்ற பலன் உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா? அந்த பலனை உனக்கு கொடுக்கத்தான் வருகின்றார். நாளைய வியாழக்கிழமையின் விடியலான நல்ல நேரத்தில் குபேர பகவானினுடைய அருள், லக்ஷ்மி குபேரனினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும். நிச்சயமாக நீ குபேர பகவானை மனதார நினைத்து உன்னுடைய தேவைகளுக்கான தீர்வுகளை அவரிடம் தேடத் தொடங்கினால் நிச்சயமாக உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி இருக்க என் பிள்ளை, இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம். இந்த வராகி இருக்க என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து நிச்சயமாக நீ வருந்த வேண்டாம் என்பதனையும் நீ மறக்காது. இந்த நேரம் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் என் மீது நீ நிச்சயமாக ஒருபோதும் வருத்தம் கொள்ள மாட்டாய். இந்த தாயின் மீது ஒருபோதும் நீ மன உளைச்சல் அடைய மாட்டாய். உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வாய். உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாவற்றிலும் உனக்கான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையை நாம் உணர்கிறோமோ, எந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்கிறோமோ, அத்தனை சூழ்நிலையும் நமக்கான விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் விரும்புகின்ற வெற்றியை நமக்கு நிச்சயப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக மறக்கக்கூடாது. வராகி நினைத்தது போல பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மாற்றும். எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று கொடுத்து உன்னை உறுதியாக தேற்றும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று இனி எண்ணிவிட வேண்டாம். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை சரி செய்து விடும் காலம் என்பதனை நீ புரிந்து கொள். ஓம் குபேர பகவாய நமக என்று நீ எனக்கு இன்று பதிவிட்டால் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளையினுடைய மனநிலையை நான் புரிந்து கொள்வேன். என் மீது நம்பிக்கை வைத்து இத்தனை நேரம் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளையின் அன்பை நான் புரிந்து கொள்வேன். ஓம் குபேராய நமக என்று நீ எனக்கு பதிவிட்டாலும் போதும். நிச்சயமாக அவரை பற்றி நான் பேச வந்திருக்கின்ற ஒரு செய்தி உண்மையில் அவர் யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயா, அல்லது அவசரப்பட்டு பாதியிலேயே அம்மா என்ன இத்தனை நேரம் இழுத்து இழுத்து பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நீ விலகிச் சென்றாயா என்பது எனக்கு தெரிய வேண்டுமல்லவா? நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நல்ல செய்தியோடு நான் வர முடியும். இல்லை என்றால் அம்மாவினுடைய எந்த முயற்சியும் உன் வாழ்க்கையில் பலன் கொடுக்காமல் போய்விடும்.
குபேர பகவானை ஒரு முறையாவது நாளை நிலைத்து நீ ஓம் குபேராய நமக என்று சொல்லிப்பார். உன்னுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் நிச்சயமாக நீ கேட்டது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.